சேனல் ஹோமியோ மைண்ட் தமிழ். இந்த சேனலில் நம்ம ஹோமியோபதி பற்றி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆக்சுவலி நானுமே ஒரு பிஹெச்எம்எஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் தமிழில் படிக்கும் போது நிறைய தமிழ் கண்டென்ட் தமிழ் சேனல்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதனால தான் நான் இந்த சேனல் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் நம்ம ஹோமியோபதியை பற்றி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹோமியோபதி. ஸோ ஹோமியோபதினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி அப்படிங்கிறது ஒரு ஜென்டல் அண்ட் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இது வந்து ஒரு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுங்கிறாங்க. அண்ட் இதோட ஒரு யூனிக் ஃபீச்சர், இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து எப்படி தனித்துவம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து நம்மளோட பேஷண்ட்டை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஹோலாக ட்ரீட் பண்ணுவாங்க, நாட் ஜஸ்ட் த டிசீஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹோமியோபதியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபீவர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கோல்ட்லேயோ வந்தால் ஜென்ரலாக நம்ம என்ன கொடுப்போம், அந்த ஃபீவருக்கோ கோல்டுக்கோ ஆன மெடிசன் தான் நம்ம கொடுப்போம். ஆனால் ஹோமியோபதியில் அப்படி கிடையாது. ஹோமியோபதியில் எந்த டிசீஸ் போகிறாங்களோ அந்த டிசீஸை நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். அந்த பேஷண்ட்டை ஹோலாகவே நம்ம ட்ரீட் பண்ணுவோம். லைக் அவங்களோட பாடி அண்ட் மைண்ட் அதை வச்சு அவங்களோட முழு உடம்பு வாக வச்சு நம்ம வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம மெடிசன் கொடுப்போம். அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு தனித்துவமான மெடிசன் கொடுப்போம். ஏன்னா ஒருத்தரோட கண்டிஷன்ஸும் வேறு மாதிரி இருக்கும், பாடி கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பேஷண்ட்டை ஹோலாக நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மெடிசன் கொடுக்குறது தான் ஹோமியோபதி. ஓகே, ஸோ இப்போ இது எங்கேருந்து நமக்கு ஒரிஜின் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவர்ட் பை சாமுவல் ஹானிமன் இன் ஜெர்மனி. ஸோ அவர் தான் நம்மளோட ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி. அண்ட் இவர் ஆக்சுவலி ஒரு அலோபதிக் டாக்டர் தான். பட் இவர் தான் ஹோமியோபதி நம்ம டிஸ்கவர் பண்ணார். அண்ட் இது வந்து குளோபலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலோபதிக் மெடிசனுக்கு அப்புறம் ஹோமியோபதி மெடிசன் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசன் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த மெடிசனை. அண்ட் காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து நிறைய பீப்புள் என்கிட்டே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹோமியோபதினா என்ன, ஆயுர்வேதா சித்தாவான்? இல்லை, ஹோமியோபதிக்கும் ஆயுர்வேதா சித்தாவுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான் இந்த ஹோமியோபதி. இது மூணுத்துக்குமே எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இது ஒன்று அதுங்க அவங்களோட பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவலைசேஷன். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தனித்துவமான மருந்தை கொடுப்போம், அவங்க ஹோல் பர்சனுக்குமே ஒரு சூட்டபிளான மெடிசனை கொடுப்போமே தவிர ஜஸ்ட் அந்த டிசீஸ்க்கு மட்டும் நம்ம மெடிசன் கொடுக்க மாட்டோம். ஸோ அதான் இண்டிவிஜுவலைசேஷனா ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு பர்சனுக்கும் நம்ம தனித்தனியான ஒரு மெடிசன், அவங்களோட ஹோல் பாடி கண்டிஷனை பொறுத்து தனித்தனியான ஒரு மெடிசன் கொடுப்போம். ஜஸ்ட் அந்த டிசீஸை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம், ஃபுல்லாகவே ட்ரீட் பண்ணணுங்கிறது தான் ஹானிமனும் நமக்கு சொல்லியிருக்கார். ஸோ அதுதான் ஹோமியோபதியோட ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர், ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரே இதுதான். அண்ட் அப்போது இந்த மாதிரி நம்ம அதனால தான் நீங்கள் இப்போ ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்டே போகும்போது அவங்கக்கிட்ட வந்து விலாவரியாக டீட்டெயிலாக வந்து அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன் அப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, உங்களை பற்றி முழுசாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதன் வகையாக அவங்க என்னென்ன கொஷின்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்கன்னா, லைக் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்கள் தர்ஸ்ட்டு, ஸ்லீப், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டு அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு கரெக்ட் ரெமிடி வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போத் அக்யூட் அண்ட் க்ரானிக் டிசீசஸில் ஒர்க் ஆகும். ஸோ அக்யூட் அண்ட் க்ரானிக் டிசீஸ் அவங்களுக்கு தனியாக என்னன்னு சொல்கிறேன். பட் ஜென்ரலாக சொல்லணும்னா அக்யூட் அப்படின்னா லைக் இப்போ ஒரு கோல்டு ஃபீவர் அதுக்குமே ஒர்க் ஆகும். க்ரானிக் டிசீஸ்னால் ரொம்ப காலமாக நமக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸுமே ஒர்க் ஆகுன்றாங்க. ஈவன் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு டிசீஸ் இருந்தாலும் கூட அதை ட்ரீட் பண்ணக்கூட இந்த ஹோமியோபதிக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். பட் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் நம்மளோட இந்த ஒரு கண்டிஷனுக்கு இந்த மெடிசனுக்கு அது அடாப்ட் ஆகி ரொம்ப வருஷமாக இருக்கிற டிசீஸ் வந்து இந்த மெடிசனுக்கு அடாப்ட் ஆகி நமக்கு ட்ரீட் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதையுமே நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும் ஹோமியோபதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில். எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அண்ட் தென் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் லைக் சொரியாசிஸ் அண்ட் ஹார்மோனல் இஷ்யூஸ், எஸ்பெஷலி பிசிஓடி, தைராய்டு அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். ஸோ இந்த பிசிஓடி, தைராய்டு அண்ட் இன்ஃபர்டிலிட்டிலாம் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக நமக்கு வந்து இந்த மெடிசன் வந்து ஒர்க் ஆகுது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுமே கொடுத்துருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம் அந்த ஹோமியோபதி மெடிசனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா, மினிமல் ஆர் நோ சைடு எஃபெக்ட்ஸ். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இந்த சிஸ்டமில் கிடையாது. அதே மாதிரி மெடிசன்ஸ் ஆர் சேஃப் அண்ட் ஜென்டில். ஓகே, அண்ட் இது வந்து சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ், ஈவன் ப்ரெக்னென்ட் விமனுக்கு கூட இந்த மெடிசன் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே பெருசாக இதில் கிடையாது. ஸோ இது ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, அதோட நேச்சர் வந்து எப்படின்னா கிராஜுவல் அண்ட் லாங் லாஸ்டிங், கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பிக்கும். பட் கம்ப்ளீட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த க்யூரை கொடுக்குறது தான் இந்த ஹோமியோபதி சிஸ்டமோட ஒரு மெயின் கோர் கண்டென்ட்டே அதுதான்.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி கம்ப்ளீட் க்யூர் கொடுக்குறது தான் இந்த ட்ரீட்மெண்ட் நேச்சரே. அண்ட் ஃபோக்கஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோக்கஸஸ் ஆன் ரூட் காஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் சிம்டம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காது. அது எங்கேருந்து அந்த வேர்லேருந்து ஆரம்பிக்கும், எங்கேருந்து ஒரிஜின் ஆயிருக்குன்னு நம்ம ஹோல் பாடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோட ட்ரீட்மெண்ட் நேச்சர் அப்படி தான் இருக்கும். அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோன்னா நம்ம இப்போ அதர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லலாம் இப்போ ஒரு மெடிசன் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட் எடுத்துக்கக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஹோமியோபதியில் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பிகாஸ் நீங்கள் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெரியசாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைனால அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ரொம்ப ஈஸி டு ஃபாலோ அப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஹோமியோபதி. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஹோமியோபதினா என்னென்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you next video.